அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கடைசி உலக போர் அப்படின்னு ஹிப்பா பாத்தீங்கன்னா தற்போது ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி சீமான தாக்கி பேசுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் படம் பார்த்த அனைவருக்கும் எழுந்திருக்கு. இந்த ஒரு சந்தேகத்தை தான் ஹிப்பா பாதியோடைய பட ப்ரமோஷனின் போது ஒரு நெறியாளர் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியாகவே கேட்டிருந்தாரு. பொதுவாகவே இப்பா பாதிக்கும் சீமானுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு தருணத்திலிருந்தே ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சீமானவர்கள் அந்த ஒரு இடத்துல தமிழர்களுக்காக கூடி இருந்ததும், இன்னொரு பக்கம் ஹிப்பா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காக அவர் நிறைய பாடல்கள் எழுதி அந்த தருணத்துல போராடி இருந்ததும் இவங்க இருவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மோதலை தான் உண்டு பண்ணியிருந்துச்சு. பொதுவாகவே தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமான் அந்த இடத்துல வருவாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வகையில விவசாயம், ஜல்லிக்கட்டு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆசானாக சொல்லி கொடுக்கக்கூடிய சீமான் அந்த இடத்துல வந்தது அப்படின்றது ஹிப்பா பாதியுடைய ஃபேமஸை போக வச்சிருச்சோ அப்படின்னு ஹிப்பா பாதிக்கு ஒரு பெரிய கோபமே இருக்கு. அப்படின்னா அந்த தருணத்துல இருந்து இப்ப வரைக்கும் பல விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு. இது குறித்து ஹிப்பா பாதியை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சில பேர் இந்த ஒரு விஷயத்தை அரசியலாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, தமிழர்களுக்காக இவங்க போராட்டம் பண்ணல அப்படின்னு மறைமுகமாக சீமானை சுட்டி காட்டி பேசியிருந்தாரு. இதனால நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஹிப்பா பாதி மேல ரொம்பவே கடுப்பாகிய பழைய காணொலிகள் நிறைய யூடியூப்ல இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வகையில தற்போது இந்த படத்துல சீமானை தாக்குற மாதிரியான ஒரு காட்சி பாத்தீங்கன்னா ஹிப்பா பாதி எடுத்திருக்காரு. இது குறித்து நெறியாளர் நேரடியாக கேட்டபோது ஹிப்பா பாதி பாத்தீங்கன்னா இதை நாங்க யாரையுமே குறிப்பிட்டு வைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த படத்தை பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே அந்த சீனை பார்க்கும்போது சீமான் அவர்கள் தான் இவர் சொல்றாரு அப்படின்னு அனைவருக்குமே ரொம்ப புரியும்படிதான் இருந்துச்சு. தன்னுடைய பழைய வன்மத்தை ஆதி இந்த ஒரு சீன்ல போக்கிக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு கோபத்துல தான் நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த இல்ல அப்படின்னு ஆதி சொல்லிட்டு கடந்து போயிருந்தாலும் அந்த படத்தை பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே இப்ப வரைக்கும் ஒரு சீமானு தான் சொல்றாரு அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிய வருது. இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சீன்ல சீமான தான் ஆதி தாக்குறாரோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.